சாமை அரிசி, பொடிச்சு வச்ச வெல்லம், வறுத்து தோல் உரித்த வேர்க்கடலை, முந்திரி, ஏலக்காய். நம்ம சாமை அரிசியை நல்லா வறுத்துக்குங்க. சாமை அரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். வறுக்கும் போதே மனம் நல்லா இருக்குங்க. நல்லா நிறம் மாறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை முந்திரியும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சாமை அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுலேயே நம்ம முந்திரியும் ஏலக்காவும் போட்டு அரைச்சிக்கலாம். இதையும் நைஸாக. இந்த ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த வேர்க்கலையும் பொடிச்சு வச்சுருக்கோம். நல்லா இந்த வெல்லத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா பொடிச்சிட்டோம். அரைச்சி எடுத்தாச்சு. வெல்லத்தையும் வேர்க்கடலையும் நெய்யை உருக்கி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்க நல்லாயிருக்கும். நம்ம சூடாக சேர்த்தா நல்லாயிருக்கும். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வெல்லத்தில் இருக்க ஈரத்தன்மையும் வேர்க்கலையில் இருக்க எண்ணெய் பசையும் நம்ம பிசைஞ்சாவே போதும். நல்லா உருண்டை பிடிக்க நல்லா ஈஸியாக வரும். நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்குங்க ஃபஸ்ட்டு. அப்புறமா உருண்டை பிடிக்கலாம். நம்ம இஷ்டப்பட்ட சைஸில் நமக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸில் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். சாமை அரிசிங்க நம்ம ஹெல்த்துக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. பசங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து அனுப்பலாம். இதை உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. ஃபைனலாக நம்ம உருண்டையெல்லாம் பிடிச்சாச்சு. டேஸ்ட்டு பார்க்கலாங்களா? இப்போது எங்கள் டாக்டருக்கு ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணுக்கிட்ட கொடுத்து இது டேஸ்ட் பார்க்கலாம். எப்படி இருக்கு? ஓகே, பாய் சொல்லுங்கள்.